அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மகா சிவராத்திரி நாளில் கும்பராசியில் கிரகங்கள் கூட்டணி. சிவனின் அருள் யாருக்கு கிடைக்க போகுது, அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த மக சிவராத்திரி நாளில் சனி பகவானின் வீடான கும்பராசியில் சனி, சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய 4 கிரகங்களின் கூட்டணி அமைந்திருக்கிறது. ராகுவும் புதனும் மீனராசியில் இணைந்துள்ளன. இந்த கிரகங்களின் சேர்க்கையால் மகா சிவராத்திரி நாளில் எந்தெந்த ராசிகளில் பிறந்தவங்க என்னென்ன பொருள்களால் சிவபெருமானை அபிஷேகம் செய்யலாம் என்று நாம் பார்க்க போகிறோம். மகர ராசியை பற்றி பார்க்கும் பொழுது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரங்களுக்கு 2ஆம் வீட்டிலும் 3ஆம் வீட்டிலும் கிரகங்களின் கூட்டணி அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் மன அமைதியை நாட இறை வழிபாடு செய்வது அவசியம். பேசும் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க. நிதானத்தை தவறவிட வேணாம். பண வருமானம் அதிகரிக்கும், சேமிப்பும் உயரும். மகா சிவராத்திரி நாளில் சிவனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வதுடன் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய மனக்குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியெலாம் அதிகரிக்கும்.